ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோனேட் செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் டேஸ்டியான ராஜ்மா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். அதுக்கு நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ராஜ்மாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறி வரும்போது சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஊற வச்ச ராஜ்மா பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஊறி இப்படி அமுத்தினாலே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் குக்கரில் சமைக்கிறேன். குக்கரை வச்சு குக்கர் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரோஜா இதழ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மட்டும் வதக்கிட்டு அது கூட சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 வரமிளகா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணும். இந்த டைமில் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ராஜ்மாவை அது கூட ஆட் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கினா அதுலேயே அந்த ராஜ்மா வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டோம்னா நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி. நான் சப்பாத்திக்கு தான் இதை வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம ஜூனியர் செஃப் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கான நிறைய ரெசிபீஸ், புது ரெசிபீஸ் எல்லாமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்தியான ரெசிபீஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.